பிரதேசத்தில் கைத்தொழிலை பாதுகாப்பதோடு சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் நடவடிக்கை எடுப்பதாக பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ச தெரிவிக்கின்றார். கம்பஹா மாவட்டத்தில் கிராமங்களுக்கு இடையிலான வீதி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் மகர தேர்தல் தொகுதி வீதி அபிவிருத்தி பணி இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த பகுதியில் எமக்கு கைத்தொழில் வேண்டும். கைத்தொழில் துறை இன்றி தொழில் வாய்ப்பு கிடைப்பதில்லை. நாட்டின் அந்நிய செலாவணியை ஈட்டுகின்ற ஒரு துறை. இதில் தொழில் செய்வது வெளிநாட்டவர்கள் அல்ல, இந்த நாட்டில் உள்ள மக்கள். இவற்றை பாதுகாப்பதோடு சுற்றாடலை பாதுகாப்பதற்கும் நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம். எதிர்காலத்திலும் நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். இதில் குறைபாடுகள் இருப்பின் அவற்றை நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். அதே போன்று மக்களுக்கு சலுகைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இவற்றை நாம் மேற்கொள்ளும் போது திட்டமிட்டு மேற்கொள்கின்றோம். அவற்றுக்கு தடை ஏற்படுத்தும் விதத்தில் சில சக்திகள் செயற்பட முடியும். அவற்றை கேட்டு கைப்பொம்மைகளாக மாற வேண்டாம். எப்பொழுதும் தவறான பாதையில் செல்ல வேண்டாம் என்று நாம் மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். மகர தலுபிட்டிய மிகுந்து மாவட்ட வீதியின் அபிவிருத்தி பணிகள் அமைச்சர் பசில் ராஜபக்சவின் தலைமையில் இடம்பெற்றது. இந்த வேலை திட்டத்துடன் மேலும் 6 வீதிகள் அபிவிருத்தி செய்யப்படுகின்றன. இந்த அபிவிருத்தி பணிகளுக்கு 219 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. சீதோ பகுதியில் 27 வயதுடைய பெண் ஒருவர் தீயிட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் சிலர் இன்று காலை நீர்கொழும்பு குரண பகுதியில் ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். இந்த கொலையுடன் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் கோரிக்கை விடுத்தனர். சம்பவம் தொடர்பில் உயிரிழந்த பெண்ணின் மாமனார் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். மாமனாரால் இந்த பெண் மீது திணர் ஊற்றப்பட்டு தீயிடப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிப்பதாக போலீசார் தெரிவித்தனர். குடும்ப தகராறு இந்த கொலைக்கு காரணமாக இருக்கலாம் என்றும் போலீசார் கூறினர். இந்த சம்பவம் தொடர்பில் லக்ஷிகா சுதர்ஷினி என்பவரை உயிரிழந்துள்ளார். அவரின் இறுதிக்கிரியைகள் இன்று மாலை இடம்பெற்றது. ஐக்கிய தேசிய கட்சி தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான ரணில் விக்ரமசிங்கவின் நன்மதிப்பை மங்கள சமரவீரவை சீர்குலைத்தார் என பாராளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ கூறுகிறார். இதன் காரணமாக ரணில் விக்ரமசிங்கவின் பரிசுத்தம் தொடர்பில் சிக்கல் எழுந்துள்ளதாக ஹரின் பெர்னாண்டோ சுட்டிக்காட்டுகிறார். தனியார் வானொலியொன்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே ஹரின் பெர்னாண்டோ இவற்றை தெரிவித்துள்ளார். விக்ரமசிங்கவை இந்த நாட்டு மக்களிடம் பிரபலியப்படுத்துவதில் பிரச்சினை உள்ளது. உண்மையில் நான் சில சந்தர்ப்பங்களில் மங்கள சமரவீரவுடன் தனிப்பட்ட ரீதியில் முரண்பட்டுள்ளேன். மங்கள சமரவீரதான் முதலாவதாக ரணில் விக்ரமசிங்கவின் நன்மதிப்பை சீர்குலைத்தார். அதன் பிறகு மங்கள சமரவீரதான் ரணிலின் நன்மதிப்பை சீர் செய்ய வேண்டும் என்று நான் ஒவ்வொரு நாளும் கூறி வருகின்றேன். அந்த சீர்குலைவுதான் மஹிந்த ராஜபக்ச அவர்களுடன் இருந்து மக்களுக்கு இன்று மஞ்சள் தொற்றியுள்ளது. ஆகவே மங்கள சமரவீர அதனை தற்போது அறிந்து கொள்வார். அந்த விபரீதம் தற்போது அவருக்கு நன்கு தெளிவாகியுள்ளது. பகலிரவு 2 பொழுதுகளிலும் விஸ்கி பிராண்டி அருந்திக் கொண்டு இளைஞர்களை கொடுமையாக பார்த்திருந்தவர். இந்த நாட்டு இளைஞர்கள் கொல்லப்பட வழிகாட்டியவர். இந்த நாட்டில் பாதாள உலகம் சட்ட ரீதியாக தலைமை வகித்தவர். நண்பர்களே, நாம் அதனை மறந்துவிடவில்லை. ரணில் விக்ரமசிங்க என்ன செய்தார்? 14 வயதுடைய சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த கோணவள சுனிலை தனது மாமனாருக்கு தெரிவித்து ஜனாதிபதிக்கு தெரிவித்து ஜனாதிபதி மன்னிப்பு அளித்த யுகம் ஒன்று இருந்தது. ஜனாதிபதி சமாவல் தீபு யுகයක් தாசிரி ஜாசகர் ஆற்றிய விடயங்களையும் தெரிவித்த கருத்துக்களையும் தாயா கமகே அறியாவிடினும் நாட்டு மக்களும் எதிர்க்கட்சியினரும் நன்கு அறிவதாக நவசிகல உரிமைய கட்சியின் தலைவர் சரத் மனமேந்திர தெரிவிக்கின்றார். நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். අපේ දායසිරි ජයසේකර මන්ත්‍රීතුමා පක්ෂයට මොනවද කරේ කියලා எமது தாயசிரி ஜெயசேகர கட்சிக்கு என்ன செய்தார் என ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய அமைப்பாளர் தா கமகே ஊடகங்களிடம் கேட்டார். தாயசிரி ஜெயசேகர அரசாங்கத்துடன் இணைந்தார் என்பது அல்ல, அவரை இணைய வைத்தனர். அது நமக்கு பாரிய நட்டமாகும். எமது குரல் இல்லாமல் போனது. எனினும் தாயசிரி ஜெயசேகர என்ன செய்தார் என தேசிய அமைப்பாளர் கேட்கின்றார். அதற்கு முன்னர் நான் அவரிடம் ஒரு விடயத்தை கேட்கின்றேன். தேசிய அமைப்பாளர் என்ற வகையில் நீங்கள் என்ன செய்துள்ளீர்கள்? 3 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து அமர்ந்து கொள்கின்றனர், எதனையும் பேசுவதில்லை, ஊமை போன்று செல்கின்றார். தாயசிரி ஜெயசேகர என்ன செய்துள்ளார் என்பது தொடர்பில் தயா கமகே அறியாமல் இருந்தாலும் நாட்டு மக்களும் எதிர்க்கட்சியினரும் அறிந்துள்ளனர். தாயசிரி ஜெயசேகர மற்றும் தயா கமகே ஆகிய இருவரும் வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரத்தை போன்று இடைப்பட்டவர்கள். දායසිරි ජයසේකරයි දයා ගමගේ කියන්නේ අහසරයි පොළොවටත් වඩා එහා පරතරයක් තියෙන දෙන්නේ.
மலையகத்தில் பெய்த தொடர்ச்சியான கடும் மழையினால் தலவாக்கல வடகுட மரக்கறி சேகையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமக்கு இதுவரை எவ்வித இழப்பீடும் வழங்கப்படவில்லை என அந்த பகுதி விவசாயிகள் அங்கலாய்கின்றனர். தமது வாழ்வாதாரத்தை பொருளாதார ரீதியில் மேம்படுத்தும் பிரதான ஜீவனோபாய தொழிலாக மரக்கரை செய்கையை மலையக மரக்கரை விவசாயிகள் மேற்கொள்கின்றனர். மலையகத்தில் பெய்த தொடர்ச்சியான கடும் மழை காரணமாக இவர்களது வேளாண்மை முழுமையாக அழிவடைந்துள்ளது. பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் பெருந்தொகை பணத்தை செலவிட்டு மேற்கொள்ளப்பட்ட பயிற்சிகை பயனற்று போனமையால் தாம் பாரிய பொருளாதார கஷ்டங்களுக்குள்ளாகியுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதுவரைக்கும் 50-60 கிட்ட நட்டமாகிடுச்சு. இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான உதவியும் கிடையாது. எங்கள் குடும்பத்துலேயும் இத்தனை பேர் இருக்கும், 5 பேர்கிட்ட இருக்கோம். மற்றபடி யாரும் இது வரைக்கும் வந்து பார்த்து எந்த உதவியுமே எங்களுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரிக்கு இல்லைங்க. எங்களுக்கும் சரியான கஷ்டமாக இருக்குது. தமது வாழ்வாதாரத்தை முன்னெடுத்து செல்வதற்காக விடாமுயற்சியுடன் மீண்டும் இவர்கள் இயற்கையுடன் தமது ஜீவனோபாய போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். மீளவும் பயிற்சியது அவற்றை அறுவடை செய்வதற்கு இன்னும் 6 மாதங்கள் காத்திருக்க வேண்டியுள்ளது. எனவே தமது துயரத்தை யாராவது ஒருவர் புரிந்து கொண்டு தமக்கு உதவிகளை வழங்க முன் வருவார்களா என இக்கம் அவர்களின் கருத்துக்களில் இருந்து தெரிகின்றது. இப்படி இந்த தோட்டத்தை செய்யறோம், அதுலயும் வெள்ளம் போயிட்டு ரொம்ப கஷ்டத்துல இருக்கும். இப்ப நாங்கள் சாப்பாடு கூட கஷ்டமா இருக்கும். இப்ப வெள்ளாம போட்டா ஒரு 6 மாசம் சென்று தான் எங்களுக்கு சாப்பிட இது 3 மாசமா சரியான தோய்ந்த அடமழை பெய்யுதுங்க. எங்களுக்கு சாப்பாடு கூட பெரிய கஷ்டத்தில் இருக்குது. வெள்ளாமை போட்டோம், வெள்ளாமை எல்லாம் வெள்ளத்தில் அடிச்சிட்டு போயிடுச்சுங்க. இப்போ திருப்பி வெள்ளாமைக்கு துவங்கியிருக்கோம், தோட்டத்தை கொத்தி திருப்பி 6 மாதம் போகும் வெள்ளாமை எங்களுக்கு உண்டாக்க திருப்பி எங்களுக்கு சாப்பிட கூட கஷ்டத்தில் இருக்கு. சிறுபோகத்தின் போது விவசாய நிலங்களுக்கு மானிய அடிப்படையில் உரம் கிடைக்காமையினால் பாதிப்பு ஏற்பட்ட பல சம்பவங்கள் பதிவாகின. சிறுபோகத்தின் போது மானிய அடிப்படையிலான உரம் கிடைக்கவில்லை என புலனறுவை, கந்தலாய் மற்றும் அனுராதபுரம் ஆகிய பல பகுதிகளையும் சேர்ந்த விவசாயிகள் தெரிவித்தனர். உரிய நேரத்தில் உரம் கிடைக்காமையினால் தாம் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டதாக விவசாயிகள் சுட்டிக்காட்டினர். இதனை அடிப்படையாக வைத்து பல பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றன. அண்மையில் புலனறுவையில் நடைபெற்ற நியூஸ் ஃபர்ஸ்டின் கம்மெத்த நிகழ்வில் இது குறித்து கலந்துரையாடப்பட்டது. ஒரு மானியத்தை குறைக்க வேண்டாம், அது மட்டுமல்ல அந்த 500 ரூபாவில் 150 ரூபாவுக்கு என்ன நடக்கின்றது? அந்த 150 ரூபாய் காப்புறுதி நிதியத்திற்கு செல்கின்றது. இவ்வளவு காலம் வெள்ளம், வறட்சி போன்ற பிரச்சனைகளின் போது திரைசேரியில் இருந்தே பணம் வழங்கினோம். உங்களின் 150 ரூபாவுடன் அரசாங்கமும் ஒரு தொகையை உங்களுக்காக வழங்குகின்றது. ஒரு கிராமத்தின் வளர்ச்சி அந்த கிராமத்துக்கு அழகை கொடுக்கிறது. வளர்ச்சியற்ற ஒரு கிராமம் தன் இயற்கை அழகையும் இழந்து விடுவது தவிர்க்க முடியாத ஒன்று. துயர காட்சிகளை கோலமாக கொண்ட ஒரு கிராமத்தின் கதையை அடுத்து நியூஸ் ஃபர்ஸ்ட் பதிவு செய்கின்றது. கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் வவுனதீவு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கிராமமே கரவட்டி கிராமமாகும். சிதைவடைந்து புற்றெழும்பிய நிலையில் காணப்படும் இந்த வீட்டை போன்றோ பல வீடுகளை கொண்டது இந்த கிராமம். 390 குடும்பங்கள் இருக்கின்றன. இந்த 390 குடும்பங்களும் யுத்தத்தால் மிகவும் பெரிதாக பாதிக்கப்பட்டு தற்பொழுது மீள்குடியேறி 5-6 வருடங்களாகியும் இதுவரையில் எங்களுடைய அடிப்படை தேவையான குடிநீர் பிரச்சனையும் தீர்க்கப்படாமல் இருக்கின்றது. 390 குடும்பங்கள் வசிக்கும் இந்த கிராமத்தில் 120 குடும்பங்கள் வீடற்ற நிலையில் வசிக்கின்றார்கள். கடந்த காலத்தில் இடம்பெற்ற அசாதாரண சூழ்நிலையால் பாதிக்கப்பட்ட இந்த கிராம மக்கள் மீள்குடியேறி 4 வருடங்களுக்கு மேலாகிய நிலையிலும் பலருக்கு வீட்டு திட்டம் கிடைக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. தற்காலிகமாக அமைக்கப்பட்ட வீடுகள் தற்போது சிதைவடைந்து புற்றெழும்பிய நிலையில் இருக்கின்றன. ஒரு தகரம் தருவாரோ தெரியல, ஒரு இல்லடம் தருவனுமே நாங்க கடந்து பெரிய வறுமையிலும் கிடக்கண்டாமா. இப்படித்தான் இந்த கிராமத்தின் வீதிகள் பலவும் புனரமைக்கப்படாமல் காணப்படுகின்றன. பல்வேறு வகையிலும் பாதிக்கப்பட்டிருக்கும் இக்கிராமத்தின் மக்கள் தமது தாகத்திற்கு குடிப்பதற்கு தண்ணீர் கூட இல்லை என்று தெரிவிக்கின்றனர். தூரத்துக்கு சென்று அந்த குடிநீர் எடுத்து வர வேண்டியிருந்து ஒரு குடம் அள்ளி வந்த உடனே எங்களுக்கு ஒரு சாதியான களைப்பான நிலைமையா இருக்கிறது. தமது கிராமத்தை கடந்து குடிநீர் விநியோகத்திற்கான குழாய் சென்ற போதும் தமக்கான குடிநீர் பிரச்சனையை சம்பந்தப்பட்டவர்கள் தீர்த்து வைக்கவில்லை என்று மக்கள் குறிப்பிடுகின்றனர். அடிப்படை வசதியான குடிநீர் வசதி இதுவரையும் எங்களுக்கு பூர்த்தி செய்து
தரப்படவில்லை. உடனடியாக இதை உரிய அதிகாரிகள் கவனத்தில் எடுத்து இந்த குடிநீர் வசதி எங்களுக்கு எடுத்து தரணும் என்றுதான் எங்களின் மேலான வேண்டுகோள். பொது நூலகம், பொது மண்டபம் என்று எதுவுமற்ற இக்கிராமத்தில் தரம் உயர்த்தப்படாமல் உள்ள 5ஆம் வகுப்பு வரையான ஆரம்ப பள்ளியும் இக்கிராமத்தின் பின்னடைவுக்கு காரணம் என்று மக்கள் தெரிவிக்கின்றனர். தரம் 5 மாத்திரமே உள்ளதால் இதனை 8ஆம் தரம் மட்டும் தரமே பாடசாலை கிராமத்தில் உள்ள மாணவர்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள். தூரத்து நாவற்காடு கிராமத்திற்கு சென்று தங்களுடைய கல்வியை மேலான கல்வியை தொடர்கின்றது. ஆகவே இதனை தரமே தரும்படி தங்களின் மேலான கவனத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். அபிவிருத்திகளும் வாழ்வாதார வேலை திட்டங்களும் தேவைப்படும் இக்கிராமத்து மக்கள் தமது எதிர்பார்ப்புகள் நிறைவேறி தமது கிராமம் விரைவில் விடிவு பெறும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கின்றார்கள். திரணியகல நூரி தோட்ட அதிகாரியின் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 4 மாத்திரம் இன்று அடையாள அணிவகுப்புக்கு உட்படுத்தப்பட்டனர். இதன்போது சாட்சியாளர்களால் அவர்கள் அடையாளம் காணப்பட்டனர். விசாவளை நீதவான் நீதிமன்றத்தில் 21 சந்தேக நபர்கள் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களில் 9 பேரை அடையாள அணிவகுப்புக்கு உட்படுத்த வேண்டிய தேவையில்லை என்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்திற்கு அறிவித்தனர். நாளை மேலும் 4 சந்தேக நபர்கள் அடையாள அணிவகுப்புக்கு உட்படுத்தப்பட உள்ளனர். இதேவேளை நூரி தோட்டத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டம் பொல்கஸ்வத்த நூரி தமிழ் வித்தியாலயத்தில் நேற்று நடைபெற்றது. சீதாவாகி பிரதேசத்துக்கு பொறுப்பான போலீஸ் அத்தியட்சகர் அனுரத் ரூபசிங்க தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத தலைவர்கள் உட்பட பிரதேச மக்கள் பலர் கலந்து கொண்டனர். உங்களுக்கு ஏதேனும் முறைப்பாடு செய்ய வேண்டியிருந்தால் எமது விசேட குழு ஒன்று இங்கு இருக்கின்றது. நீங்கள் முறைப்பாடு செய்யுங்கள். நீங்கள் அச்சப்பட தேவையில்லை. உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருப்பின் தற்போது போலீசில் முறைப்பாடு செய்யலாம். கடந்த வாரம் முதல் இந்த பகுதியில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். கடந்த 5ஆம் திகதி சிலர் மேற்கொண்ட தாக்குதலில் நூரி தோட்ட அதிகாரி உயிரிழந்திருந்தார். தனிப்பட்ட தகராறு காரணமாக மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் அவர் உயிரிழந்ததாக போலீசார் குறிப்பிட்டனர். இனி சர்வதேச செய்தி. ஈராக் தலைநகர் பக்தாத் உள்ளிட்ட மேலும் சில நகரங்களில் நடத்தப்பட்ட கார் குண்டு தாக்குதல்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 51ஆக அதிகரித்துள்ளது. இந்த தாக்குதல்களில் 200க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் போலீசார் மற்றும் மருத்துவ பணியாளர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜியா பிரிவினர் செறிந்து வாழும் பகுதிகளில் 10 கார்குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஏப்ரல் மாதத்திலிருந்து இதுவரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற தாக்குதல்களில் சுமார் 2500 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. 2008ஆம் ஆண்டுக்கு பின்னர் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இதுவே பாரிய சேதத்தை ஏற்படுத்திய தாக்குதலாக அமைந்துள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜூலை மாதத்தில் மாத்திரம் 700 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. உலக வல்லுநர் நீச்சல் போட்டிகளில் சீன வீர வீராங்கனைகளின் ஆதிக்கம் நீடிக்கின்றது. போட்டிகளின் 8ஆம் நாள் நிறைவில் சீனா 10 தங்க பதக்கங்களுடன் முதலிடத்தில் நீடிக்கிறது. பார்சிலோனாவில் நடைபெறும் உலக வல்லுநர் நீச்சல் போட்டிகளில் ஆடவருக்கான 400 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் சீனாவின் சுன்யாங் தங்கப்பதக்கத்தை சுவீகரித்தார். அதற்காக அவருக்கு 3 நிமிடங்கள் 41.59 செகண்ட்கள் சென்றன. இதன் மகளிர் பிரிவில் அமெரிக்காவின் கேட் லெடிஸ்கி வெற்றி பெற்றார். 3 நிமிடங்கள் 59.82 செகண்ட்களில் போட்டியை பூர்த்தி செய்த அவர் அமெரிக்க தேசிய சாதனையையும் நிலைநாட்டினார். ஆடவருக்கான 4 தர 100 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் தொடர் நீச்சலில் பிரான்ஸ் தங்கப்பதக்கம் வென்றது. அதற்காக பிரான்ஸ் குழாம் 3 நிமிடங்கள் 11.18 செகண்ட்களை எடுத்தது. ரயன் லாச் உள்ளிட்ட அமெரிக்க குழு 2ஆம் இடத்தை அடைந்தது. மகளிருக்கான 4 தர 100 மீட்டர் தொடர் நீச்சல் போட்டியில் அமெரிக்க குழாம் வெற்றி பெற்றது. போட்டியை அவர்கள் 3 நிமிடங்கள் 31.31 செகண்ட்களில் கடந்தனர். இது அமெரிக்க தேசிய சாதனையாகும். ஆடவருக்கான 10 மீட்டர் பிளாட்ஃபார்ம் பிரிவில் சீனாவின் கிவ்போ தங்கப்பதக்கத்தை தன்வசப்படுத்தினார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. இரவு 10:45 இடம்பெறும் நமது அடுத்த பிரதான செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.